அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது கார்த்திகை மாதம் பாரம்பொருள் ஸ்ரீ வராக நரசிம்மர் சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். சிம்மாச்சலம் கோவில் வரலாறு கிபி 11ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த ஒரு புகழ்பெற்ற கடந்த காலத்தை கொண்டுள்ளது. சோழ மன்னர் முதலாம் குலோத்துங்க சோழன் ஆட்சி ஒரு முக்கிய காலகட்டமாக இருந்ததால் கல்வெட்டுகள் தெரிவிக்கப்படுகின்றன. விஷ்ணு வராக நரசிம்மரின் பிரமிக்க வைக்கும் வடிவத்தை ஏற்றதன் விளைவாக சிம்மாச்சலம் மலையின் தோற்றம் மற்றும் தோற்றம் ஆகியவற்றை புராணங்கள் சித்தரிக்கின்றன. தெரியாதவர்களுக்கு வராக நரசிம்மர் என்பது சிங்கத்தின் தலை மற்றும் மனித உடலுடன் விஷ்ணு அவதாரமாகும். அந்த குறிப்பிட்ட வடிவத்திற்கு ஏற்ப மாறியதன் பின்னணியில் உள்ள முக்கியத்துவம் அசுர மன்னன் இரண்யகசிபுவை வென்று அவரது பக்தியுள்ள மகன் பிரகலாதனை பாதுகாப்பதாகும். கோவிலின் பெயர் சிம்மாச்சலம் என்பது சிங்கமலை என்று மொழிபெயர்க்கப்பட்டது. இது விஷ்ணுவின் வராக நரசிம்ம வடிவத்துடனான கோவிலின் தொடர்பை மேலும் உறுதிப்படுத்துகிறது. பல நூற்றாண்டுகளாக இந்த கோவில் கஜபதிகள், சூரிய வம்சிகள் மற்றும் விஜயநகர மன்னர்கள் உள்ளிட்ட பல்வேறு வம்சங்களுடன் ஒதுக்கப்பட்டு தொடர்புடையதாக இந்த கோவில் சிறப்பம்சத்தை பெற்றுள்ளது. மொத்தத்தில் ஒவ்வொரு வம்சத்தில் ஆட்சியிலும் கோவிலின் மகத்துவம் அதிகரிக்கின்றன. சிம்மாச்சலம் ஆண்டு முழுவதும் பக்தர்களை வரவேற்கிறது. இருப்பினும் வருடத்தின் சில காலங்களில் நாடு முழுவதிலிருந்து மற்றும் சர்வதேச அளவில் இருந்து பக்தர்கள் வருகை தரும் உச்ச பருவங்களாகும். வானிலை குறித்து நீங்கள் குறிப்பாக ஆர்வமாக இருந்தால் முக்கியமாக அக்டோபர் முதல் மார்ச் வரையிலான காலம் மிகவும் வசதியான வானிலை வழங்கும். கோவிலின் முக்கிய திருவிழாக்கள் அந்த நாளில்தான் கொண்டாடப்படும். உச்ச பருவத்தை பொறுத்தவரை பிப்ரவரி மார்ச் மாதங்களில் கல்யாண உற்சவம் அனைத்தும் நடைபெறுகிறது. முக்கியமாக சிம்மாச்சலம் கோயில் தரிசன நேரங்களாக இருந்தாலும் முக்கியமாக டிக்கெட் விலைவாசி இருந்தாலும் சரி, அடிப்படை தகவல் பற்றிய விரிவான புரிதல், கோவில் மற்றும் பூஜை சடங்குகள் அனைத்தும் தடையின்றி அனுபவத்தை உறுதி செய்கின்றன. குறிப்பாக இந்த கோவிலானது காலை 6:30 மணி முதல் பிற்பகல் 2:30 மணி வரை, பிற்பகல் 3:30 மணி முதல் மாலை 7:30 மணி வரை இந்த கோவில் நடை திறந்திருக்கும். எனவே இந்த நேரங்களின் அடிப்படையில் உங்கள் தரிசன அனுபவத்தை திட்டமிட்டு செயல்பட வேண்டும். கோவில் மிகவும் பிரபலமானது என்பதனால் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தினமும் கோயிலுக்கு வருகிறார்கள். அதிகாலையில் கோவிலுக்கு செல்ல முயற்சி செய்யுங்கள். இதனால் நீங்கள் வரிசையில் சீக்கிரமாக நின்று 1 மணி நேரம் அல்லது 2 மணி நேரத்துடன் கடவுளுக்கு உங்கள் பிரார்த்தனை செய்ய முடியும். முக்கியமாக சிம்மாச்சலம் கோவில் மாபெரும் சக்தி வாய்ந்ததாகவே இன்றளவும் பேசப்பட்டு வருகிறது. முக்கியமாக கோவில் வளாகத்தில் இருக்கும்போது அலங்காரத்திற்கு முன்னுரிமை அளித்து அமைதியை கடைபிடிக்க வேண்டும். மற்ற பக்தர்கள் அனைவரும் முக்கியத்துவமாக இருக்க வேண்டும். மக்கள் முக்கிய சிம்மாச்சலம் கோவிலை வருவது தந்து வராக நரசிம்மருக்கு தங்கள் பிரார்த்தனைகளை செய்கின்றனர். எனவே கோவில் வளாகத்திற்குள் நுழைந்தவுடன் நீங்கள் முதலில் செய்ய வேண்டியது இதுதான் என்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும். கோவிலுக்கு வெளியே பூக்கள், இனிப்புகள் மற்றும் பழங்கள் விற்கும் விற்பனையாளர்கள் உள்ளனர். அவர்களிடமிருந்து உங்கள் சிறிய பூஜை தாலியை வாங்கி கோவிலுக்குள் எடுத்து செல்லலாம். கோவிலின் ஒரு தனித்துவமான அம்சம் என்னவென்றால், அட்சய திருதியை தவிர ஆண்டு முழுவதும் சிலை சந்தன பசையால் மூடப்பட்டிருக்கும். அந்த நாள் அதை அடையாள வடிவப்படுத்தி பார்ப்பது மிகவும் ஆடம்பரமானது. நாளின் வெவ்வேறு நேரங்களில் கோவில்கள் பல வகையான சேவைகள் வழங்கப்படுகின்றன. நீங்கள் கோவிலுக்கு சென்று அந்த சேவையையும் காணலாம். உங்கள் கருவறை வராக நரசிம்மருக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ள அனைத்து முக்கியத்துவம் மற்ற துணை ஆலயங்கள் லட்சுமி, சரஸ்வதி மற்றும் ஹனுமன் உள்ளிட்ட பிற தெய்வங்களும் சிறப்பாக இருக்கின்றன. பிரம்மாண்டமான சிம்மாச்சலம் கோவிலில் மர்மமான கட்டிடக்கலை மற்றும் காட்சியை தவிர கோவிலில் மிகப்பெரிய சிற்பம்சம் தலைமை தெய்வத்தின் சிற்பத்தில் உள்ளது. கருங்கல்லால் செதுக்கப்பட்ட இந்த சிலை சக்தி மற்றும் அமைதியை வெளிப்படுத்துகிறது. புராண கதைகள் சித்தரிக்கும் சிக்கலான சிற்பங்களால் அலங்கரிக்கப்பட்ட கோவிலின் கோபுரங்கள், நுழைவாயிலின் கோபுரங்கள், மண்டபங்கள் அனைத்தும் மற்றும் தூண்கள் நேர்த்தியான கைத்திறனை புற்றும் வகையில் மருத்துவ குணங்கள் கொண்டதாக நம்பப்படும். கபிலை தீர்த்தத்தின் புனித குளமாகும். கோவிலுக்குள் பார்வையிட ஒரு மரியாதைக்குரிய இடமாகும்.
குறிப்பாகவே கோவில் வளாகத்தில் உள்ள சிலை தூண்கள், ஆலயங்கள் மற்றும் இந்து தெய்வங்கள் அர்ப்பணிக்கப்பட்டுள்ளன. நீங்கள் சென்று தெய்வங்கள் உங்கள் பிரார்த்தனைகளை செய்து ஆசீர்வாதம் பெறலாம். உங்கள் பிரார்த்தனைகளை செய்து முடித்ததும் சிறிது நேரம் நடந்து சென்று கோவில் வளாகத்தில் அலையில் மூழ்கி மகிழலாம். முக்கியமாக சிம்மாச்சலம் கோவில் சுற்றி பார்த்த பிறகு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், அதிர்ஷ்டவசமாக உங்கள் பயணத்தில் அனைத்தும் நல்லபடியாக முடிய வேண்டும் என நினைத்து கொண்டு செயல்பட வேண்டும். வராக நரசிம்மரை நினைத்து மனதில் நினைத்து கொண்டு வழிபட்டால் அனைத்தும் நல்லபடியாகவே நடக்குமாகும். வராக நரசிம்மர் பன்றி முகமும் சிங்க உடலுடன் கொண்ட இரண்யனை வதைத்த விஷ்ணுவின் அவதார வடிவமாகும். இவர் உக்கிரத்தை அடக்க சந்தனத்தால் மூடப்பட்டிருப்பது, இரண்யனை மடக்கி பிடிக்கும் கோலம், சங்கு சக்கரம் ஏந்தியிருப்பதும், சுவாதி நட்சத்திர நாளில் சிறப்பு வழிபாடு பெறுவதும், குறிப்பாக விசாகப்பட்டினம் சிம்மாசனத்தில் லட்சுமியுடன் வீற்றிருந்து அருள்பாலிப்பது இவரது சிறப்புகள். பக்தர்கள் சடங்குகளை தீர்ப்பவராகும். காட்டு பன்றியின் முகமும் மனித உடலும் சிங்கத்தின் வால் போன்ற தோற்றத்துடன் கொண்டவர். சில தலங்களில் லட்சுமியுடன் இரண்யனை மடக்கி கால்கள் கிடத்தி வயிற்றை கிழிக்கும் வீரவேஷமான கோலத்தில் சங்கு சக்கரம் ஏந்தி காட்சியளிக்கிறார். இவரது உக்கிரத்தை குறைக்க ஆண்டு முழுவதும் சந்தன மரக்கலவையால் மூடப்பட்டு இருப்பார். வருடத்தின் ஒரு முறை மட்டுமே சந்தனம் நீக்கப்படும் இந்த சிம்மாச்சலம் கோவிலாகும். விசாகப்பட்டினம் சிம்மாச்சலம் திருப்பதி 2ஆம் நிலை தெய்வமாகும் போன்ற பல தலங்களில் வணங்கப்படுகிறார். பக்தர்களின் துன்பங்கள், கஷ்டங்கள், சங்கடங்கள் நீங்கி தைரியம், பாதுகாப்பு, செல்வ வளம் கிடைக்கின்றன. இந்த கோவிலுக்கு செல்பவர்கள் சுவாதி நட்சத்திரம் மற்றும் பிரதோஷ வேளையில் இவரது வழிபாட்டிற்கு மிகவும் உகந்தவை. நரசிம்மர் சைந்தி முக்கியத்துவம் வாய்ந்ததாகும். விசாகப்பட்டினம் அருகே உள்ள சிம்மாச்சலம் மலைக்கோவில் வராக லட்சுமி நரசிம்மர் லட்சுமியுடன் வீற்றிருக்கிறார். இது கலிங்க கட்டட பாணியில் அமைந்திருப்பது இன்னும் கூடுதல் சிறப்பம்சமாகும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.